அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆடி 18 உருவாகும் பாரம்பொருள் அதிர்ஷ்ட தேவதை லக்ஷ்மி யோகம். பண சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க போகும் 4 ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆடி 18 செங்கடகர சதுர்த்தியின் போது லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகும். இதன் காரணமாக செல்வத்தின் தேவியாம் மகாலட்சுமி தேவி அவர்களுடைய ராசியின் பாதையில் அடியெடுத்து வைப்பார்கள். ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகங்களின் ராசி மாற்றம் மிக முக்கியமானதாக விளங்குகிறது. ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகரும் போது பல்வேறு சுப மற்றும் அசுப யோகங்கள் உருவாகின்றன. அவற்றின் தாக்கம் அனைத்து 12 ராசிகளில் காணப்பட்டாலும் சில ராசிகளுக்கு மட்டுமே விசேஷ பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு குழந்தை பிறப்பு முதல் இறப்பு வரை எந்த மாதிரியான சுகங்களை அனுபவிப்பார், அசுபங்களை அனுபவிப்பார், எந்த சுபபோகங்களை அனுபவிப்பார் என்பதை 100% துல்லியமாக கூறிவிட முடியும். அந்த வகையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு உருவாகும் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் ஜோதிட ரீதியாக மிக சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது மேலும் தமிழக மக்களின் ஆடி 18ஆம் முக்கியமான பண்டிகையில் இது நிகழ உள்ளது. சுக்கிரன் புதன் ஆட்சி செய்யும் கன்னி ராசிக்குள் நுழைவதனால் புதன் மற்றும் சுக்கிரன் பரஸ்பர நட்பு நிலையில் இருப்பதாலும் இந்த யோகம் உருவாவது சக்தி மிக்கது. இந்த ராஜ யோகத்தின் தாக்கம் செப்டம்பர் 2 வரை நீடிக்கும் என கூறப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் சில ராசிகளுக்கு பணவரவு, தொழில் முன்னேற்றம், குடும்ப மகிழ்ச்சி மற்றும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் என ஜோதிட நம்பிக்கைகள் தெரிவிக்கின்றன. முதலாவதாக மீனம் ராசி நண்பர்கள். மீனராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் வாழ்க்கையில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடும். நீண்ட நாட்களாக இருந்த பொருளாதார நெருக்கடிகள் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது. புதிய தொழில் அல்லது வியாபார முயற்சிகள் தொடங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான சூழலாக இது இருக்கிறது. இந்த யோகத்தால் மீனராசிகளுக்கு அவர்களுடைய காட்டில் மழை என்று சொல்லலாம். வேலை செய்பவர்களுக்கு அலுவலகத்தில் பாராட்டு கிடைக்கலாம். வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகளும் உருவாகும் சாத்தியம் உள்ளது. குடும்பத்தில் இருந்து கருத்து வேறுபாடுகள் குறைந்து அமைதியான சூழல் உருவாக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. சுக்கிர பகவான் இவர்களுக்கு நேரடி அருள் கொடுப்பதனால் மீன ராசிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றன. வேலை செய்பவர்களுக்கு மரியாதையும் மதிப்பும் அந்தஸ்தும் உருவாகும் மீன ராசிக்கு. அடுத்ததாக தனுசு ராசி. குரு பகவானுடைய சொந்த வீடாக இருக்கும் தனுசு ராசி. தனுசு ராசிகளுக்கு இந்த ராஜயோகம் முன்னேற்றத்திற்கான புதிய கதவுகள் திறக்கக்கூடும். இதுவரை இருந்த பணப்பிரச்சனைகள் குறைந்து அதிகப்படியான பண வருமானம் வாய்ப்பு அதிகமாக உயர வாய்ப்புள்ளது. பணியிடத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்பட்டு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். தனுசு ராசியானது ஆண் ராசி என்பதனால் அதீத சக்தி பெறும், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய அற்புதம் நிறைந்ததாகவும், குரு பகவானுடைய சொந்த வீடு என்பதனாலும் இவர்களுக்கு இயற்கையிலேயே பண யோகம் அதிகமாக இருக்கும். தொழில் முனைவோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கக்கூடும். குடும்ப வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் குறைய வாய்ப்புள்ளது. குறிப்பாக உங்களுடைய ராசியும் லக்னத்தையும் தெரிந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக உங்களுடைய ஜோதிட பலன்களை என்னால் கூறிவிட முடியும். அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள். மகர ராசிகளுக்கு இந்த யோகம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அளிக்கக்கூடும். மகர ராசி சனி பகவானுடைய சொந்த வீடு என்பதனால் உண்மை நேர்மை இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டீர்கள் என்றால் உடனடியாக நீங்கள் பணக்காரராகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன. புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது தொழில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கலாம். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உறவு வலுப்பெறும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புள்ளது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலன்கள் கிடைக்கலாம். திருமணமாகாமல் தற்கொலை செய்து கொள்ளலாம் என நினைத்து கொண்டிருந்த சில மகர ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும். ஏன் நாம் இந்த எண்ண அலைகளை நினைத்து கொண்டிருந்தோம், இப்படி இருந்தோமே, இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறதே என நினைக்கும் வகையில் இந்த காலம் உங்களுக்கான காலமாக மாறப்போகிறது. மகர ராசியை பொறுத்தவரை எதிலும் நேர்மையாக இருப்பார்கள். பிறருக்காக உதவுவதில்
முன்னேற்றத்தை அதிகமாக இருப்பார்கள். குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் முக்கியமாக பெண் ராசிக்குரியவர்கள். ஆகவே இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுக்கு உதவுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பார்கள். குடும்பத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை காரணமாக இருந்த மனக்கசப்புகள் நீங்கி சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வீட்டில் சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலன் கிடைக்கக்கூடும். அடுத்ததாக மேசம் ராசி நண்பர்கள். மேச ராசிக்காரர்களுக்கு லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் தன்னம்பிக்கையும் வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகி வருமானம் உயர வாய்ப்பு உள்ளது. நீண்ட காலமாக உழைத்து கொண்டுதான் இருக்கிறேன், பணம் என்ற வார்த்தையே என் காதில் விழவில்லை, கைக்கு வருகிறது, செலவு செய்ய முடியவில்லை, கடனுக்கு போய் விடுகிறது, இப்படி கொடுத்து விடுகிறேன் நான் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் மேசராசி நண்பர்களுக்கு முக்கியமாக சூரிய பகவானின் உச்ச வீடும் மேச ராசியானது அருமையான ராசியாகும். அதாவது இது ஆண் ராசியாக இருக்கும். உழைப்பிற்கு பெயர் பெற்றவர்கள். உழைத்து தேய்கிறேன், பணம் இல்லையே என வருத்தப்படக்கூடிய மேசம் ராசி நண்பர்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயண யோகமானது மாபெரும் யோகமாகும். புதிய திட்டங்கள் செயல்படுத்த ஏற்ற காலமாக இது அமையும். வணிக விரிவாக்கம் செய்ய நினைப்பவர்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறைந்து மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். சுக நிகழ்வுகள் நடைபெற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள். கடகராசி நண்பர்களை பொறுத்தவரை அதிகப்படியான மனக்கசப்புடனும் திருமணமாகாமல் தத்தளித்து கொண்டிருப்பவராக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த காலம் ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது. கடகம் ராசியானது சந்திர பகவானுடைய சொந்த ராசி. ஆகவே இவர்களுக்கு மனம் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடும். அதே மனதை தெளிவுபடுத்தி முக்கியமான வேலைகளில் செயல்படுத்தினால் வெற்றிக்கான பாதையை உண்டாக்கும். முக்கியமாக லக்ஷ்மி நாராயண யோகம் இவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் காலமாக இந்த காலம் இருப்பதனால் இவர்களுக்கு இந்த நேரம் ஒரு பொன்னான நேரமாக இருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.